பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, தேவன் ஏதோ தூரத்தில் இருக்கிறார். அவருக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை குறித்து தெரியுமா எனப்பட்ட ஒரு கேள்வி அடிக்கடி அநேக பிள்ளைகளுடைய மனதிலே எழும்புகின்றது. அதே போல் துன்மார்க்கர் செழிக்கும் பொழுது, துன்மார்க்கர் நீதிமான்களை ஒடுக்கும் பொழுது, அங்கே நீதிமானுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்குறாரா? பார்த்தாருனா இப்படி அக்கிரமக்காரரை இப்படி நெருக்குவாங்களா? இப்படி செழித்து வாழ்வாங்களா? இதெல்லாம் பல்வாறு கேள்விகள் உள்ளத்தில் எழும்புகின்றன. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகின்ற பொழுதும் அநேக கேள்விகள் எழும்புகின்றன. எங்கே எலியாவின் தேவன் என்று சொல்லி நானும் கூட ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு ஆவிக்குரிய ஓட்டத்தை துவக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு இந்த ஊழிய உலகத்தை குறித்து எதுவுமே தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அரிச்சுவடிகளே எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை நான் நேசித்தேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று எனது ஆவிக்குரிய தகப்பன் திரு வின்சென்ட் பால் எபனேசர் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்ததுனால டெய்லி நான் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்தன. என்னுடைய படிப்பில், என்னுடைய விளையாட்டு அந்த கரியரில், இன்னுமா குடும்ப வாழ்க்கையில், ஃபைனான்ஸில் நிறைய தோல்விகளை நான் சந்தித்தேன். அப்பொழுதெல்லாம் சாத்தா என்கிட்ட காமிப்பான், பாரு ஆண்டவர் எங்கே இருக்கார், நீ எவ்வளோ அதிகமாக ஜெபம் பண்ணுற, உனக்கு எவ்வளோ அதிகமான தோல்வி பார். மனம் போல போக்கில் போகிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க, முன்னேறுறாங்க. நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் வாழ்க்கையில் பாரு அடி மேலே அடி என்று அவன் எனக்கு இதில் பேசி கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த கிருபையினாலே நிலை நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இருப்பினும் சத்துருவானவன், பார் நீ ஆண்டவரை தேடி உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆண்டவரை தேடாதவர்களோ செழித்து வாழுகிறார்கள் என்று அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தான். என்னிடத்தில் போராடி கொண்டே இருந்தான். இப்பொழுது வருடங்கள் கடந்து போய்விட்டன, காலங்கள் கடந்து போய்விட்டன. நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி காலச்சக்கரங்கள் சுழன்று சுழன்று வருகின்றன. இப்பொழுது ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை தேடினபடினால்தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறார், பிரோஜனமான ஒரு பாண்டமாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். அன்றைக்கு பிசாசு என்னிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு பதில் இருக்கிறது. பாரு, நான் ஆண்டவரை தேடினபடினால்தான் கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி. பிரித்துக்குரியவர்களை, இதுபோல கேள்விக்குறிகள் மத்தியில் இருக்கிற அநேகர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் உண்டு, புடமிடப்படுகிற பிள்ளைகள் உண்டு. யோசேப்பை போல, தாவீதை போல, யோபுவை போல பல பாடுகள் மத்தியிலே கடந்து போகின்றவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தியை கொடுக்க ஆண்டவர் என்னை அழைத்தார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த சம்பவங்களை அப்படியே கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வருவார். இதிலிருந்து நீ பேசு, இந்த காரியத்தை குறித்து பேசு என்கிற நினைவுகளை ஆண்டவர் எனக்கு தருவார். அதை வைத்து பேசுகின்ற பொழுது இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றன. மாம்சீகத்தில் பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. ஆண்டவர் அங்கே மேலே இருந்து அப்ரூவல் கொடுத்தால்தான் அந்த செய்திகள் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். கேள்விக்குறியோடு வருபவர்களுக்கு சரியான பதில் கிடைக்கும்.
அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் அங்கு கெட்டப்படும். இல்லை என்றால் அது எல்லாம் வீணாக போய்விடும். இன்னைக்கு மாளிகைக்கு போயிருந்தேன். அப்போது தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு ஓசு கீழே தண்ணி போய்கிட்டே இருந்தது, ரோட்டில் போன மாதிரி. செடிகள் பக்கத்தில் இருக்குது, ஆனால் செடிகளுக்கு பாயவில்லை, வீணான இடங்களுக்கு பாய்ந்தது. உடனே ஓடி போய் நான் அதை ஆஃப் பண்ணி அதை மறுபடி சரி செய்து செடிகளுக்கு எடுத்து போட்டேன். அதே மாதிரி தான் இந்த செய்திகள் எல்லாம் ஓஸ் பைப்லேருந்து தண்ணீர் வேகமாக வர்ற மாதிரி அது அநேக செடிகளை வாழ்விப்பதற்கு தேவையான வல்லமை பெற்றிருப்பது போல, இதுபோல் தொலைக்காட்சிகளில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற பொழுது அந்த செய்திகள் வல்லமை மிகுந்த செய்திகளாக அநேகரை செழிப்பாக மாற்றுவதற்கு, வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு, பிஸ்னஸை மாற்றுவதற்கு தேவையான வல்லமையை பீச்சி அடிக்கிற செய்திகளாக காணப்படுகின்றன. ஆனால் அது சரியான இடத்துல பாய வேண்டும். இன்னொன்று, கர்த்தராலே அந்த தண்ணீர் பாய வேண்டும், செய்திகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அநேகருடைய வாழ்க்கைகள் இந்த செய்திகள் செழிப்பாக்கும். இல்லை என்றால் அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. நான் இன்றைக்கு சொன்னது மாதிரி தண்ணீர் வீணாக போயிடும், செய்திகள் எல்லாம் வீணாக போய்விடும். மிகப்பெரிய இடம், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்க, பெரிய பிரேயர் ஹவுஸ் இருக்குது, ஒட்டி இந்த அடைக்கலான் குருவி என்னப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருப்பதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி முதியவர்கள் இருப்பார்கள் என்றால் தாராளமாக அவர்களை இங்கே கொண்டு வந்து குறைந்த கட்டணத்திலே தங்க வைக்கலாம் எனப்பட்ட நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நிறைய இடம் இருக்குது, தாராளமாக அவர்களை அழைத்து கொண்டு வரலாம். பிரித்துக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இங்கே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அங்கே தங்கி பணிபுரிவதற்கு நல்ல பாஸ்டர், நல்ல கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் நிச்சயமாக நமக்கு தேவை, நர்சஸ் நமக்கு தேவை என்பதையும் அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3:1 முதல். சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு அருமையான டச்சிங் சீன் அங்கே பார்க்குறோம். தேவனுடைய ஆலயம் இருக்குது. தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அபூர்வமாக இருந்தது. தேவனுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்பவில்லை. ஏலியின் குமாரர்கள் ஏராளமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள். யார் அந்த ஏலி என்றால் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன், பிரதான ஆசாரியர். நாட்களில் பிஷப் ஐயா இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் சர்ச்சுக்கு பிரதான ஆசாரியன் அவர் தான் முக்கியம். அவர் கீழே தான் எல்லாம் இருக்கும், சர்ச்சை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், மக்களெல்லாம் அவரை தான் சந்திக்கணும். ஏலி ஊழியக்காரனாகி நல்ல பலமோடு இருக்கிற வரைக்கும் நல்ல உண்மை உத்துவமாக இருந்தார். நமக்கு பின்னால் ஓஃப்னி பிணைக்காஸ் அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக, மிகவும் தவறு செய்பவர்களாக, துணிகரமான பாவம் செய்பவர்களாக, காணிக்கைகளை எடுத்துக்கொள்பவர்களாக, மக்களை வேதனைப்படுத்துபவர்களாக, துன்பப்படுத்துபவர்களாக இருந்தார். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இஸ்ரவேலிலே ஒரு நல்ல பிரதான ஆசாரியனை ஆண்டவர் தந்தார். சாத்தானும் அவருடைய பிள்ளைகளை பேலியலின் பிள்ளைகளாக மாற்றி அதன் மூலமாக அநேக ஜனங்கள் ஆலயத்தை குறித்து வெறுக்கிற அளவிற்கு, தேவநாமம் தூஷிக்கப்படுகின்ற அளவிற்கு, பலிகளே கொடுக்க வேண்டாங்கிற அளவுக்கு ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு தூரம் போகிற அளவிற்கு அந்த 2 பிள்ளைகள், ஓப்னி பிணைகாஸ், ஏலுடைய பிள்ளைகள் அங்கே இருந்தாங்கன்னு காண்கிறோம். இந்த நாட்கள்லையும் அப்படிதான். ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க பண்ணணும், இல்லைன்னா ஜனங்களை ஊழியங்களை வெறுக்க வைக்கணும்னு சொல்லி சாத்தான் இது மாதிரி சில நேரங்களில் நல்ல ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிறான், அவர்களை கெடுக்கிறான், அவர்களை தவறானபடிக்கு நடத்துகிறான். அதனால் மக்கள் எல்லாரும் ஊழியங்களை வெறுக்கிற அளவிற்கு அவன் உடனே ஒரு ட்ரெண்டை உருவாக்குறான். பாரு ஊழியக்காரன் பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க. நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஊழியக்காரருக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வரல. ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை பார்த்து கர்த்தரை வெறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ஆண்டவர். அவர் தான் நமக்கு எல்லாம். இதில் இந்த ஊழியக்காரன் அப்படி இருக்கிறான், அந்த ஊழியக்காரன் பிள்ளை அப்படி இருக்கிறாங்கிறதுலாம் அது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க தவறு செஞ்சாங்கன்னா ஆண்டவருக்கு அவங்க கணக்கு கொடுத்துட்டு போவாங்க. நம்ம அதுக்காக சர்ச்சை வெறுக்கிறதோ ஊழியத்தை வெறுக்கிறதோ நான் போக மாட்டேன்னு சொல்கிறதோ
சிறு பிள்ளைத்தனம் அப்படிதான் ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவான். நம்மளை அழைத்தவர் நம்முடைய ஆண்டவர், நம்ம வாழ்றது நம்முடைய ஆண்டவருக்காக. நம்மை தாயின் கருவில முன்குறித்தது நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அதில் இப்படி ஒரு சூழ்நிலை தான் அந்த தாயார் அன்னாள் தன் மகன் சாமுவேலை பிள்ளையாண்டானை எத்தனையோ வருடத்துக்கு பிறகு தவமிருந்து பெற்ற அந்த புதல்வனை அங்கே கொண்டு விட்டு போகிறாங்க. பிள்ளைகள் அப்படி இருக்காங்கன்னு அந்த அம்மா கேள்விப்படாமலே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஏன் அந்த சர்ச்சிலே கொண்டு விட போகிற அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் எப்படி மோசம் தெரியுமா, கெட்டு போயிடுவோம் அப்படி எப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆணம் போனன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா அதெல்லாம் கவலைப்படலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு குழந்தையை கேட்டேன், ஒரு ஆண் குழந்தையை கூட ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், நான் ஆலயத்தில் விடுவேன்னு சொன்னேன், நான் விட்டு போகிறேன். அம்மா அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், ஆலயத்தில் இப்படி அநியாயம் நடக்கு அப்படி அநியாயம் நடக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த அம்மா நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன்னு அவங்க போயிட்டே இருந்தாங்க. அண்ணால இழுத்தது நம்ம பாடத்தை படிக்கணும். சர்ச்சுக்குள்ளே இன்றைக்கி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அப்படி போடுறாங்க, அப்பாயின்மெண்ட் இப்படி நடக்கு அப்படி நடக்கு, என்னெல்லாமோ நடக்குன்னு மக்கள் பேசுகிறாங்க. நம்ம அதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம். ஆண்டவர் தான் சபைக்கு தலைவர், அவருக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அவருக்கு தான் காணிக்கை கொடுக்குறோம், அவரை தான் நம்ம பார்க்கணும். ஊழியக்காரன் அவங்க எப்படி பண்ணுறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள். போகிறோமா, ஒரு சர்ச்சுக்கு போகிறோமா, மெசேஜ் கேட்குறோமா, கர்த்தரை ஆராதிக்கிறோமா, நம்ம காணிக்கையை போடுறோமா, வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே போயிட்டு அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது சொத்தை தெரிஞ்சு சொல்லக்கூடாது. சமீபத்தில் நம்முடைய ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு அனுப்பி வச்சோம். முதல்ல அவங்க போயிருக்கிறாங்க, நல்ல பெரிய சர்ச்சு, ஆராதனை நடக்குது. முடிஞ்ச உடனே அங்கே போதகருக்கு ஒரு டீமும் அங்கே எய்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் ஒரு டீம், பயங்கரமாக சண்டை. இப்போ இவங்களாம் போயிட்டுன்னு சொன்னாங்க, ஐயா இப்படி சண்டை நடக்கு அப்படி சண்டை நடக்கு. நான் தான் சொன்னேன், அவங்களெலாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், அவர் தான் சபைக்கு தலைவர். இந்த ஒரு மனநிலைமை இன்றைக்கி அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் தேவை. நம்ம சர்ச்சைக்கு போனால் ஆண்டவரை பார்ப்போம். ஊழியக்காரர்கள் மனிதர்கள் தான், அவர்கள்ட்ட குறைகள் இருக்கலாம், பிள்ளைகள் மோசமாக இருக்கலாம், சபையில் 1000 தவறுகள் நடக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், ஏன்னா அவர் தானே தலைவர். நம்ம ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்கணும், சர்ச்சுக்கு போகணும் வரணும். அங்கே சாமீரணப்பட்ட பிள்ளையாண்டான் அங்கே படுத்திருக்கின்றான். கர்த்தருடைய வார்த்தைகள் அபூர்வமாயிருச்சு, ஏலிக்கு கண்ணு தெரியாமல் போயிருச்சு. அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஆயிருச்சு. இவர் கண்ணு தெரியாமல் கிடக்காரு கிழவன் அப்பாவை, நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், நம்ம வாலிபமாக இருக்கிறோம் முறுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க. ஏலியுடைய பிள்ளைகள் கெட்டு போனதற்கு முக்கிய காரணம் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் அப்பாவால் பார்க்க முடியாது. அப்படின்னு அவங்க ஒருவேளை அப்பாவுடைய பலகீனத்தை அவங்க அட்வான்டேஜாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பெற்றோர்களுடைய பலகீனம் நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது, அது நமக்கு வேதனை. நம்ம அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒருவேளை ஆண்டவர் கோபத்தினால அந்த ஏலியுடைய கண்களை அடைச்சிருக்கலாம். உன் பிள்ளையில பண்ணுற அக்கிரமத்தை நீ பார்க்காமலையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை உனக்கு வேண்டான்னு கண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உணர்வு இருந்தால் அதெல்லாம் பார்த்து மனம் திரும்பியிருப்பாங்க. நம்ம அப்பாவுக்கு நம்ம செய்கிற பார்த்தால தான் கண்ணு தெரியாமல் போயிடுச்சோன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திருந்திருப்பாங்க. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வியாதி வருது, பண நெருக்கடி வருதுன்னா அது உங்களை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கான ஒரு வாசலாக ஒரு வாய்க்காலாக இருக்கணும். மாறாக பாவத்திற்கு வழி நடத்துகிற ஒரு வாய்க்காலாக மாறிடக்கூடாது. நான் காலேஜில் வாத்தியராக இருக்கிறதுனால நிறைய பசங்களை பார்ப்பேன், வருஷம் விதவிதமாக பையங்க வருவாங்க. அதில் சில பையங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. என்னடா இவ்வளோ சேட்டை பண்ணுற, என்னடா உனக்கு பிரச்சனை? அவங்க அந்த சேட்டை பண்ணுற பிரச்சனை பையங்க எல்லாமே பிரச்சனை பண்ணுற பையங்க எல்லாருக்குமே பிரச்சனை பின்னால் அவங்க வீட்டில் ரொம்ப இருக்கும். அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா ஓடி போயிருப்பார், அம்மா போயிருப்பான், ரொம்ப கஷ்டம் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை, காலேஜுக்கு வந்தாலாவது நான் ஜாலியாக இருக்கணும் தான் இப்படி பண்ணுறேன். இல்லை இது தவறான ஒரு காரியம். நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் கிறிஸ்துவின் பக்கமாக, சபைக்கு தலைவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நம்மளை இழுத்து செல்லணும். அப்பாவுக்கு கண்ணு தெரியல, பெரிய ஆசாரியராக இருக்காங்க, ஐயோ அப்போ நம்ம உண்மை உத்தமாக இருக்கணும், அப்பாவை தாங்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகள் நினச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க அப்படி திருந்திருக்காக ஆண்டவர் அப்படி அப்பாவுடைய கண்ணை மூடி வச்சிருக்கலாம் இல்லையா? வீணாக போகிறது. அப்பா அவருடைய கண் தெரியாமல் போனது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரல, மாறாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. கிழவனுக்கு கண்ணு தெரியல, நம்ம இன்னும் அநியாயம் பண்ணும், அக்கிரமம் பண்ணும். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை திருத்துவதற்காக சில சிச்சைகளை கொடுக்கும் பொழுது நம்ம உடனே திருத்திக் கொள்வோம் என்றால், அது அவர் பக்கமாக நம்மை கொண்டு செல்வோம் என்றால் பரலோகத்திலே தேவனுடைய நாம் மகிமைப்படும். ஒருவேளை உடனே ஆண்டவர் ஏலிட்டு கண்களை கூட திறந்து விட்டுருப்பார், பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு.
ஆனால் நம்ம உள்ளத்தை கடினப்படுத்தி மென்மேலும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மத்தியிலும் கூட கத்தரை தேடுறதுக்கு மனம் இல்லாமல் ஆசாராஜா மாதிரி கத்தரை தேடாமல் ஆசாராஜா பரிகாரிகளை தேடினார். காலில் இருக்கிற இந்த வழிகள் எல்லாம் தீர்றதுக்கு மனம் திரும்பணும்னு ஆசாராஜா கடைசி வரைக்கும் நினைக்கல, பரிகாரிகளை தேட. அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு பாவங்களை தேடி நம்ம போவோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் மென்மேலும் தான் வேதனைகள் வருங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, பிஸ்னஸில் ஒரு அடி விழுந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுனால கத்தரை நம்ம தேடுவோம். ஒருவேளை ஆண்டவர் அந்த பிரச்சனையின் மூலமாக என் மகள் என்னை தேடுவாளுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த அனுமதிச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம அப்படி திருந்திட்டோம் அப்படின்னா, நம்ம திருத்திக் கொள்வோம் என்றால் ஏராளமான ஆசீர்வாதங்கள் வரும். இல்லைன்னா நாசமோசங்கள் தான் வருங்க. இங்கே இந்த மாதிரி நிலைமையில் இந்த ஏலிகிட்ட நம்ம பார்க்குறோம் நல்ல காரியம். கண்ணு தெரியாமல் போனாலும் அவர் நான் ஊழியத்துக்கு வரலை, நான் சர்ச்சுக்கு வரலை, என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, எனக்கு அந்த பிரச்சனை, நான் அங்கே போனால் கூட யாராவது கையை பிடிச்சி கையிலாக கொடுக்க வேண்டியிருக்குது, எனக்கு யாரையாவது நான் தேடுறேன் அப்படிலாம் அவர் சொல்லலை. கண்ணு தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் ஆலயத்தில் தான் படுத்திருப்பேன். வீடு நல்ல பெரிய வீடாக இருந்திருக்குங்க ஏலிக்கு. அங்கே எல்லாம் நல்லா சுகமாக படுத்துருந்துருப்பாங்க, ஏசி போட்டு படுத்துருந்துருப்பாங்க. இவரும் ஆலயத்தில் படுத்து கிடக்க, தரையில் படுத்து கிடந்திருப்பார். வயசானவர், பெரிய குண்டா இருப்பார் ஏலி ஐயா. நல்லா படுத்து கிடக்கிறார், சர்ச்சுக்குள்ளே படுத்து கிடக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் அவருடைய ஆவிக்குரிய மகன், அண்ணால் அவர் பெற்றெடுத்த பிள்ளை, தீர்க்கதரிசியாக எதிர்காலத்தில் இஸ்ரவேலை கலக்க போகிறவர், அவரும் பிள்ளையாண்டான சின்ன பையனை அவரும் படுத்து கிடக்கிறார். இவங்க தான் காவல், இந்த சர்ச்சுக்கு இவங்க 2 பேரும் தான் காவல். வீட்டுக்கு நாய்கள் காவலாக இருப்பது போல ஆலயத்திற்கு இவங்க 2 பேரும் காவலாக இருக்கிறாங்க. என்னதொரு உண்மையும் உத்தமமான ஒரு உள்ளம் இருக்கும் என்றால், ஒரு வயதான மனிதன் நான் என்ன ஆனாலும் சரி சர்ச்சில் தான் கிடப்பேன் அப்படின்னு அங்கே கிடக்காரு. ஒரு சின்ன பிள்ளை தாயுடைய பொறுத்தலை நிமித்தமாக எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையும் அந்த சர்ச்சிலே படுத்து கிடக்குது. வயதான ஒரு மனிதன், சின்ன பையன், 2 பேருமே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அந்த இடத்துல படுத்து கிடந்தாங்க. வயசு என்னங்க வயசு? கத்திரை தேடுறதுக்கு வயசு என்ன வயசு? கத்திரை ஊழியத்தை செய்கிறதுக்கு வயசு என்ன வயசு வேண்டி கிடக்குது? எல்லாருக்குமே ஆண்டவருடைய அழைப்பு இருக்குங்கிறது இந்த சாப்டர் பல இடங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தானியேல் ஐயா பாபிலோனில் உயர்ந்த இடத்துல இருந்து, ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் அவர் எருசலேமுக்கு நேராக கையை நீட்டி அப்படிதான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நம்முடைய உள்ளமானது ஆலயத்தில் இருக்கணும், தேவனுடைய வீட்டில் இருக்கணும். ஏலியுடைய நல்ல குணம்னா அங்கதான் படுத்து கிடப்பேன், செத்தாலும் பரவாயில்ல அங்கதான் கிடப்பேன்னு அவர் கிடந்தார். அந்நாள் தாயார் ஜெபிக்க வரும்பொழுதும் அவர் அங்கதான் உட்கார்ந்துருந்தார். ஒரு பக்கம் கர்த்தருடைய தரிசனம் இல்லை, ஒரு பக்கம் ஓப்னி பிணைகாசுடைய அட்டகாசங்கள், அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்கள். ஒரு பக்கம் அங்கே கர்த்தருடைய வார்த்தையே இல்லை, பஞ்சகாலம், அங்கே இருளான ஒரு காலம் எல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த வயதான கிழவராகிய ஏலி ஆசாரியர் இருந்ததுனால நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் படுத்து கிடப்பேன். என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் என்ன, எது எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நான் இருப்பேன், நான் உயிருக்கு வரைக்கும் நான் அவருக்காக ஊழியம் செய்வேன். என்ன உத்தமமான எண்ணங்கள் இருப்பதை காண்கிறேன். எவ்வளவோ தேவனுடைய புருஷர்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. அவங்க அங்கே தான் படுத்திருக்கணும்னு சொல்லிட்டு படுத்திருந்தாங்க. அந்த அர்ப்பணிப்பான உள்ளம் இல்லாதபடிக்கு நம்ம ஆலயத்துக்கு வர முடியாது. அர்ப்பணிப்பான ஒரு உள்ளம் இல்லாதபடிக்கு காலை எழுந்து டெய்லி ஜெபம் பண்ண முடியாது. அர்ப்பணிப்பான உள்ளம் இல்லாதபடி ஒரு ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியாது. அர்ப்பணிப்பான ஒரு உள்ளம் இல்லாதபடி ஒரு ஊழியக்காரனுக்கு கடைசி வரைக்கும் செருப்பாக இருக்க முடியாது. அர்ப்பணிப்பான ஒரு உள்ளம் இருக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருக்க முடியாது. நல்ல மனிதர்களாக நான் வாழ முடியாது, பிறருக்கு உதவிகளை செய்ய முடியாது. ஏழி நல்ல மனிதனாக பேசிக்க இருந்ததுனால தான் அவர் கடைசி வரைக்கும் ஆலயத்தில் இருந்தார். எது எப்படி இருந்தாலும் ஆலயத்தில் தான் இருப்பேன்னு அவர் கனி கொடுத்து கொண்டிருந்தார். அர்ப்பணிப்பு அங்கே தேவைப்படுகிறது. நம்முடைய மனதில் அர்ப்பணிப்பு இருந்தாதான் பெற்றோர்களை கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாப்போம். அவங்க பெட்ரிடன் ஆனால் கூட நம்ம அவங்கள பாதுகாப்போம். அர்ப்பணிப்பான உள்ளம் இருக்கும் பொழுது ஒரு புருஷன் தன் மனைவியை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறான். அர்ப்பணிப்பு அங்கே இருக்கிற பொழுதுதான், அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிற பொழுதுதான், அந்த அர்ப்பணிப்பு உண்மையாக இருக்கிற பொழுதுதான் எல்லாமே நடக்குது. வெள்ளைக்காரங்க அவ்வளோ அர்ப்பணிப்போடு இருந்ததுனால தான் மிஷினரிகளாக வந்தாங்க. சானார்பத்துங்கிற இந்த ஊரை 10 குடும்பங்கள் மாத்திரமே இருந்தது, சின்ன ஊரை நாசரத்தா மாற்றி இன்னைக்கு இவ்வளோ மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்னுடைய அர்ப்பணிப்பு. செல்வ செழிப்பாய் வாழ வேண்டிய அந்த வெள்ளைக்கார மிஷினரிகள் இங்கே வெயிலில் அவதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, ரேக்லண்ட் ஐயர்லாம் தொப்பியில் கஞ்சி வாங்கி அதை குடிச்சு
தலையில் வைக்கிற தொப்பி எவ்வளோ அழுக்காக இருந்திருக்கும், அதை குடிச்சு அப்படிலாம் எத்தனையோ தியாகங்களை செஞ்சாங்க. ஆனாலும் கூட இங்கேயே மறிச்சாங்க, கோதுமை மணிகளை விழுந்தாங்க. காரணம் என்ன? அர்ப்பணிப்பு, ஊழியத்தை குறித்த அர்ப்பணிப்பு. இன்னைக்கு ஊழியத்தில் அப்படி அர்ப்பணிப்பு உள்ள பிள்ளைகள் தேவை. சபைக்கு அவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் தேவை. என்ன நடந்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன், சபையில் நான் இருப்பேன், இந்த ஊழியத்தில் நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி இந்த ஊழியத்துக்காக நான் உழைப்பேன், இந்த ஊழியத்தை தாங்குவேன். அதைத்தான் ஏலியும் அங்கே சாமுவேல் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க தங்கியிருந்ததுனால என்ன நடக்கு தெரியுமா? அப்படி அவங்க இருக்கிறாங்க, அங்கே விளக்கு அணையலை, எல்லாரும் படுத்திருக்கும் பொழுது 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இது இருக்கிறேன் என்று சொல்லி ஏழு இடத்துல ஓடி, இது இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதுக்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். பார்த்தீங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் இப்படி அர்ப்பணிப்பை பார்த்த ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் உலகமே தூங்கி போன பின்பு அவர் அந்த இடத்துக்கு வரார். ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வரார். எங்கே வராரு? அவருடைய வீடாகிய ஆலயத்துக்கு வரார். ஆலயத்தை ஒரு நாள் அற்பமாக நினைக்காதீங்க. ஆலயத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு காலம் செயல்படாதீங்க. ஆண்டவர் அங்கே தான் இறங்கி வருவார். அவர் மேலேருந்து இறங்கி வரார். அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பக்கம் ஏலி வயசான காலத்தில் படுத்து கிடக்கார். அவன் தள்ளி பார்க்குறாரு, அங்கே சாமுவேல் குட்டியாக பிள்ளையாண்டா படுத்து கிடக்கிறார். நேராக சாமுவேல்கிட்ட போகிறார். வயசானவர்கிட்ட போகலை, சின்ன பிள்ளையாண்டான்ட்டு போகிறார். சாமுவேலே சாமுவேலே, சாமுவேல் சாமுவேல் கூப்பிடுறார். எது எப்படி இருந்தாலும் சரி, ஓப்பனி பிணைகாசு எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் பிசாசானவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எவ்வளவு செயல்பட்டான் சரி, ஆண்டவர் அதெல்லாம் தூர வச்சுட்டு நேராக சாமுவேல்கிட்ட போகிறார். கூப்பிட்றாரு, மைசன் மைசன் சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்போடு நாம் வாழ்கிற பொழுது ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைப்பார். மகனே மகனே என்று அழைப்பார். உங்கள் சர்ச்சில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல போங்க, எத்தனை குரூப் இருந்தாலும் பரவாயில்ல போங்க. உங்கள் ஊழியத்தில் நீங்கள் அர்ப்பணிப்போடு இருங்க. உங்கள் பெற்றோர்கள் மேலே அர்ப்பணிப்போடு இருங்க. உங்கள் பாஸ்டருக்காக இந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அர்ப்பணிப்போடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு தர்ற பணிகளை உண்மையுத்தமாக செய்யுங்க. ஒரு நாள் ஆண்டவர் வந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவார். நான் இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ எனக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன், என் ஆலயத்துக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாய், நீ இவ்வளோ அர்ப்பணிப்புள்ளவனாய் காணப்படுகிறாய், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர், இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னை சொல்ல சொன்னார். நாம் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பார்வைகள் ஆண்டவர் மீது தான் இருக்கணும். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அங்கே எப்படி நடக்குது, இங்கே எப்படி நடக்குது, ஐயோ குய்யோ அப்படிலாம் நம்ம கத்துறது அவசியமே இல்லைங்க. ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள், அர்ப்பணிப்போடு வாழுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை தேடி வந்து பேர் சொல்லி அழைப்பார். குட்டி பையன்தான் சாமுவேலே சாமுவேல். எவ்வளோ பெரிய ஒரு ஆனர், எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். எதுக்காக இவ்வளோ ப்ரிவிலேஜ்? எது எப்படி இருந்தாலும் சரி, என் பிள்ளை அங்கே தான் இருப்பான், ஊழியம் செய்வான் தாயார் ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. உங்களுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கும். ஆண்டவர் வந்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிற பொழுது அதுக்கு பிறகு உங்களுடைய பிஸ்னஸ் தோல்வியாக இருக்குமா, குடும்பம் தோல்வியாக இருக்குமா, பிள்ளைகள் தோல்வியாக இருப்பாங்களா, உங்களுக்கு வியாதி வருமா, உங்களுக்கு கஷ்டம் வரும், ஒன்றும் வராதுங்க. மிகப்பெரிய திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். இந்த நாளிலே இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் சாமுவேல் அழைத்தது போல உங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை இதுக்கு தொடர்ச்சியான செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்நாளில் நீங்கள் தைரியப்படுங்கள், உங்களை பலப்படுத்துங்கள். அப்பொழுது கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி 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 நன்றி. இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க ஆண்டவர் உமக்குள்ளே நாங்கள் பலன்குள்ளே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, நன்றி. சர்ச்சில் இன்றைக்கி 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 குரூப் இருக்கலாம், 1000 போட்டிகள் பொறாமைகள் இருக்கலாம், பழி வாங்குதல்கள் இருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா. நாங்கள் சர்ச்சில் அதை பார்க்குறதுக்காக வரல, உண்மை பார்க்குறது தான் வாரோம். சபையின் தலைவர் நீர் அல்லவோ, உம்முடைய சரீரம் அல்லவோ, உண்மை தான் நாங்கள் பார்க்கணும் ராஜா. அர்ப்பணிப்பு எங்களுக்கு தேவை. அர்ப்பணிப்போடு எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிற பொழுது எங்களை தேடி வந்து பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறேன், நன்றி. இன்றைக்கி இந்த டிவி மூலமாக எத்தனையோ பேரை தேடி அவருடைய வீட்டுக்கு செல்கிறீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைங்கப்பா. முக்கியமாக வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை தேடி போய் பேர் சொல்லி அழைத்து, நீ இது வரைக்கும் கட்டில் படுத்து கிடந்தது போதும்,
வியாதிப்பட்டிருந்தது போதும், உனக்கு புண்ணு இருந்தது போதும், உனக்கு கட்டிகள் இருந்தது போதும், எந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நீங்கள் கர்த்தாவே நீங்கள் அழைத்து கொள்ளுங்க, அவர்களை சுகப்படுத்துங்க. சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள் எத்தனையும் இருக்கலாம், கர்த்தர் சுகம் தாருங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளிலே விட முடியாத குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த போதையிலிருந்து விடுதலை தாருங்க. நல்ல கனி கொடுக்குற மரங்களாய் மாட்டி போடுங்க, வெட்டி போட்டுறாதீங்க. கனி கொடுக்க முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, ஐயோ எனக்கு இத்தனை வயதாயிடுச்சு, இன்னும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல, சம்பளம் வரல, என்ன செய்வேன்? தவிக்கிற பிள்ளைகள், மன உளைச்சலோடு காணப்படுற பிள்ளைகளுக்கு எப்படியாவது வேலையின் காரியங்களே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வீசா கிடைக்கணும்னு சொல்லுங்கள். வயிற்றுக்குள்ளே பிரச்சனை, முதுகலை பிரச்சனை, தலைக்குள்ளே பிரச்சனை, காலில் பிரச்சனை, முட்டில் பிரச்சனை, எனக்கு அங்கே பொண்ணு இங்கே பொண்ணு, இங்கே கட்டி, அந்த வாதம் இந்த வாதம் அப்படின்னு சொல்லி தவிக்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இசப்பா, பண நெருக்கடிகள் இந்த நாட்களிலே அப்படியே அநேகரை நெருக்குது ராஜா. இசப்பா, பணம் இல்லாதபடிக்கு தருத்திரத்தில் சாத்தான் எல்லா தேவனுடைய பிள்ளை நெருக்கிறான். இப்படி பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாதமாக நீரூற்று பாயும்படியே செய்யுங்க. வாசலில் கிடக்கிற பாறாங்கற்களை நீங்கள் விலக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் கோடாக்கூடைய பெருகட்டும். கடன் பாரங்கள் இன்றைய முடிவுக்கு வரட்டும். வட்டி கடன்கள், இஎம்ஐகளுக்கு ஒரு முடிவு வரட்டும். எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தாவே நீங்கள் வாய்க்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவரை, இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஆண்டவரே, நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே நீங்கள் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கான ஒரு வழிகளை உண்டாக்க, கடன் பாரங்களை நீக்கிங்க, நிந்தைகளை நீக்கிங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, சும்மா இருக்கிறான், ஐயோ எனக்கு சொந்த வீடு இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஆண்டவரே அது காசு இல்லை, இது காசு இல்லை, தரித்திரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். கடன் பாரங்கள், வட்டிகள் முடிவுக்கு வரட்டும். குடும்பங்களில் சண்டை, பிள்ளைகள் சரியில்லை, திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்பா இல்லை, அம்மா இல்லை, திக்கட்ட பிள்ளையாக இருக்கிற, படிக்கிறதுக்கு பணம் இல்லை, தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. 12th ஸ்டாண்டர்ட் முடித்து நல்ல காலேஜில் சேரணும், நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க, பணம் இல்லை, என்ன செய்வாங்க பிள்ளைங்க? நீங்கள் தான் அவர்களை ஆண்டு வாழ வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். நீங்கள் தான் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா, நீர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரை, வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. விழுந்துடக்கூடாது, எலும்பு முடிஞ்சிடக்கூடாது, படுக்கையில் வந்துடக்கூடாது, அப்படி பலன் குன்றக்கூடாது, கால்களில் பலன் குன்றக்கூடாது. ஐயா, கண் இருளடையக்கூடாதப்பா, பார்த்துக்கொள்ளுங்க. வாலிபர்கள் வாலிபத்து பாவங்கள், மொபைல் அடிக்ஷன், பைக்கில் வேகமாக போகிறது, முட்டினா என்னத்துக்கு ஆவாங்கப்பா, பெற்றோருடைய கனவெல்லாம் நாசமாக போயிருமே, அவளை காத்துக்கொள்ளுங்க. ரட்சிங்க ராஜா, ஞானத்தை தாருங்க. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க, இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராட்சப்புள்ள தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேக முதியவர்களை அழைச்சிட்டு வாருங்க. அங்கே தங்கி பணிபுரிய நல்லவர்களை அழைச்சிட்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அநியோன்யைக்கும் அல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.